ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கூடுதல் தண்டனை வழங்கும் புதிய சட்டம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். தமிழகத்தில் பாலியல் சீண்டல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க மதுரை, நெல்லை உள்ளிட்ட 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள். சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. தந்தை பெரியார் குறித்து அவதூறு பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக குவியும் வழக்குகள். தமிழகம் முழுவதும் 70 வழக்குகள் பதிவு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பு தொடர்பான விழிப்புணர்வு. மனித சங்கிலி அமைத்து மக்கள் கவனத்தை ஈர்த்த பள்ளி மாணவர்கள். திருச்செந்தூர் தேரிக்காட்டு பகுதியில் பனங்கிழங்கு அறுவடை மும்முரம். பொங்கல் திருநாளையொட்டி தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பதில் விவசாயிகள் ஆர்வம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் பாலியல் வழக்குகளை விசாரிக்க மதுரை, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் புதிதாக 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டசபையின் கடைசி நாளன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதன்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோவை, சேலம், திருச்சி, சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என கூறினார். ஆசிட் வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்றும், டிஜிட்டல் முறையில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்காக மாவட்டம் தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர், பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு முன்கூட்டியே விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகளில் திருத்தம் செய்யப்படும் என்றும் கூறினார். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழகம் முழுவதும் 70 வழக்குகள் பதிவாகியுள்ளன. வடலூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சீமான் தெரிவித்ததாக திராவிட கழகத்தினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து சீமான் மீது பல்வேறு போலீஸ் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது. பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. பெரியார் பற்றிய பேச்சு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் தன்னுடைய கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று சீமான் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் சீமானுக்கு எதிராக திமுக மற்றும் திராவிட அமைப்புகள் சார்பில் தொடர்ந்து புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. சென்னை, கடலூர், கோவை, சேலம், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களில் தொடர்ந்து புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. தற்போது வரையிலும் தமிழகம் முழுவதும் 70 வழக்குகள் சீமான் மீது பதிவாகியுள்ளன. பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் ஈடேறப் போவதில்லை என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தலின் பொழுது போலி வாக்குறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன என்றும் அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் ஈடேற போவதில்லை என நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கூடுதல் தண்டனை வழங்கும் சட்டத்திருத்த மசோதா தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் சட்டசபையிலும் எதிரொலித்தது. இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கூடுதல் தண்டனை வழங்கும் சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெண்களை பின்தொடர்ந்து சென்று தொந்தரவு செய்தால் 5 ஆண்டு சிறை தண்டனையும், கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு தூக்கு தண்டனையும் வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் தேர்வு செய்யப்படும் நிர்வாகிகள் 4 ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருக்க முடியும் என தேர்வு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் கட்சியை தொடங்கினார். முதல் நடவடிக்கையாக கடந்த அக்டோபர் மாதம் தனது கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தினார். அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் 2026 சட்டசபை தேர்தல்தான் தங்களது இலக்கு என்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் கட்சி தலைமை ஏற்கனவே அறிவித்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் போன்ற பதவிக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் விநியோகம் தொடங்கியது.
இந்த பதவிகளுக்கு போட்டியிடுபவர்களுக்கு பல்வேறு நெறிமுறைகளையும் கட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி பதவிக்கு போட்டியிடுபவர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் என்றும், தேர்வு செய்யப்படும் நிர்வாகிகளின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள் மட்டுமே என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி 100% வாக்களிப்பின் அவசியம் குறித்து ஈரோட்டில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. அங்கு பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் சாலை நெடுகிலும் மனித சங்கிலி அமைத்து அதன் மூலம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். நாட்டின் எதிர்காலம் நம்ம கையில், விரல் கரை நல்லது, 100% வாக்களிப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி சென்றனர். வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்கின்ற கருத்தை சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் மாணவர்களின் இந்த முயற்சி பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. மயிலாடுதுறை பெரியார் அரசு மருத்துவமனையில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சுகாதார ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலையூர் பகுதியை சேர்ந்த நர்சிங் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தொழுநோய் பிரிவில் பயிற்சி மேற்கொண்டு வந்தார். அங்கு பணியாற்றும் செந்தில்நாதன் என்ற சுகாதார ஆய்வாளர் அந்த மாணவியை தனி அறைக்கு அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. மகளிர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் செந்தில்நாதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தைப்பொங்கலை முன்னிட்டு பனங்கிழங்கு அறுவடை மும்மரமாக நடைபெறுகிறது. திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேரி செம்மண் பூமியில் பனங்கிழங்கு விவசாயம் நடைபெறுகிறது. அந்த மண்ணின் பலம் மற்றும் பிற சிறப்பு தன்மைகளால் அங்கு விளையும் பனங்கிழங்கு தனி சிறப்பு பெற்றது. இதற்கு மருத்துவ குணங்களும் இருப்பதால் சீசன் காலத்தில் விளையும் பனங்கிழங்கை பொதுமக்கள் அதிகம் வாங்கி செல்வார்கள். தை மற்றும் பங்குனி மாதங்களில் பனங்கிழங்கு அதிக உற்பத்தி ஆகிறது. திருச்செந்தூர் அருகிலுள்ள தேரி குடியிருப்பு பகுதிகளில் விவசாயிகள் பனங்கிழங்கு அறுவடையில் தற்போது மும்மரமாக ஈடுபட்டு உள்ளனர். இந்த ஆண்டு விளைச்சல் சிறப்பாக இருப்பதாகவும் நல்ல விலை கிடைக்கும் என்றும் விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகை நயன்தாரா அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நடிகை நயன்தாரா கணவர் விக்னேஷ் சிவன் தம்பதியினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மதுரையிலிருந்து விமானம் மூலம் அவர்கள் சென்னை திரும்பினர். அங்கு அவர்களை வரவேற்க ஏராளமான ரசிகர்கள் திரண்டு இருந்தனர். நயன்தாராவை புகைப்படம் எடுத்தும் வீடியோ எடுத்தும் அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது நயன்தாரா அங்கிருந்த அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது அவரது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மேலும் அதிகரித்துள்ளது. சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 58,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு தொடங்கியது முதலே ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. சென்னையில் நேற்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தங்கத்தின் விலை இன்று மேலும் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 58,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 7,315 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.